ஆப்பம் செய்ய போகிறோம். ஆப்பம் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கலரிசி, 1 கப் துருவிய தேங்காய், கொஞ்சம் போல் வெந்தயம், 1/4 கப்பு உளுந்து, 1 கப்பு சாதம், வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிற அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நீங்கள் தேங்காய் துருவலையும் இந்த சாதத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டோம். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக புளிக்கணும். காலையில் நம்ம ஆப்பம் ஊற்றலாம். மாவு நேற்று நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுருக்கோம். இப்போ மாவு ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஆப்பம் ஊற்ற போகிறோம். மாவு ரெடியான உடனே அதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் சோடா மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆப்பம் ஊற்றலாம். அப்புறம் மாவு ஊற்றிட்டு அப்புறம் ஆப்பச்சட்டியை இப்படியே ஒரு தடவை இது பண்ணி விட்டுருக்கோம். மூடி போட்டு மூடி வச்சு ஆப்பத்தை எடுக்க போகிறோம். ஆப்பம் ரெடி ஆகிட்டு இப்போ ஆப்பத்துக்கு தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கோம். சீனி போட்டு சாப்பிடலாம். தேங்காய் பாலும் ஆப்பமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேறு ஏதாவது காரமாக வேணும்னா நீங்கள் குருமா ஏதாவது வச்சு கூட சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.